ஜெனரேஷன் அல்பா மற்றும் ஜெனரேஷன் ஜி, அதாவது Z ஜெனரேஷன். போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாக இருப்பது. இந்த தலைமுறை இடைவெளி சரியாக கையாளப்படாத நிலைதான் தலைமுறை நெருக்கடி என்கிற மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. எனவே இந்த பிள்ளைகளை கையாள்வதில் பாடசாலைகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் டிஜிட்டல் தளத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாங்கள் சமூக, தேசிய, சர்வதேச மட்டங்களில் பொதுவாக உலகம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளில் முதன்மையான ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்பதில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இளைஞர் அமைதியின்மைக்கு காரணமாக இருக்கின்ற அல்ல இளைஞர் புரட்சிக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். கட்டிலமை பருவத்தினரை கையாள்வது தொடர்பில் வீடு மற்றும் சமூகம், பாடசாலை போன்ற சமூக நிறுவனங்கள் விடுகின்ற தவறுகள் எந்த அளவு ஒரு தேசத்தை அல்லது முழு உலகத்தையும் பாதிக்கின்றன என்பது தொடர்பான ஒரு சிறிய அறிமுக குறிப்பை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே பொதுவாக நாங்கள் தற்போது எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை பொதுவாகவே இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற உள நெருக்கடி, அதனை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கின்ற குடும்ப மற்றும் சமூக தேசிய நெருக்கடிகள் எந்த அளவு தூரம் இந்த சமூக அமைப்பை சிக்கலாக மாற்றி இருக்கின்றன என்பது தொடர்பில் நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகள் தற்போது மிக முக்கியமான சில சமூக முரண் நடத்தைகளுக்கு உள்வாங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே குறிப்பாக சோசியல் மிஸ்பிஹேவியர் என்று சொல்லுகிற சமூகத்திலே பிள்ளைகள் நடந்து கொள்கின்ற முறை, குறிப்பாக கட்டளமை பருவத்தினர் அல்லது இளைய தலைமுறையினர், இன்னும் சிறப்பாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 2 தலைமுறைகளை சேர்ந்தவர்கள், ஜெனரேஷன் அல்பா மற்றும் ஜெனரேஷன் ஜி, அதாவது Z ஜெனரேஷன். இந்த 2 தலைமுறைகளும் சமூகத்திலே ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் பற்றித்தான் இப்போது நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அவர்களால் ஏற்படுகின்ற விடயங்கள் என்று பார்க்கிற போது, ஒன்று சோசியல் மிஸ்பிஹேவியர், சமூக மட்டத்திலே அவர்கள் நடந்து கொள்கின்ற முரண் நடத்தைகள், வெளிக்காட்டுகின்ற முரண் நடத்தைகள் என்பது ஒன்று. இரண்டாவது தற்கொலைக்கு அவர்கள் முயல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை. மூன்றாவது போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாக இருப்பது. இந்த 3 அம்சங்களும் ஒரு குடும்பத்தை, தனிநபரின் இந்த செயற்பாடுகள், தனிநபர்களின் இத்தகைய செயற்பாடுகள் ஒரு குடும்பத்தை அல்லது பாடசாலை என்ற நிறுவனத்தை அல்லது சமூக அமைப்பை எப்படி பாதிக்கின்றன என்று நாம் அனைவரும் அறிவோம். அரச மட்டத்திலே பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இது தொடர்பாக அடிமட்டத்திலே கிராஸ் ரூட் லெவலில் என்ன வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் நாங்கள் கலந்துரையாடுவது மிக அவசியமாகும். அந்த அடிப்படையிலே குறிப்பாக பாடசாலைகள் என்று எடுத்துக்கொள்கிற போது, ஏற்கனவே நான் சொன்ன அந்த 2 தலைமுறைகளும் பாடசாலைகளிலே இருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளை கையாள்வதில் பாடசாலைகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன, வெற்றி அடைந்திருக்கிறவா, தோல்வி அடைந்து செல்கின்றனவா, தோல்வி அடைந்து சென்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் எனது சொந்த அவதானத்தின்படி தலைமுறை இடைவெளி என்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமாக இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் தோன்றிய தலைமுறைகளை 2 வகைப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக 2ஆம் உலக யுத்தத்திற்கு முன்னைய தலைமுறை, பின்னைய தலைமுறைகள் என்று பிரித்து பார்க்கிற போது, தற்போது இருக்கின்ற இளங்கட்டளமை பருவத்தினரது தலைமுறைகளை 2ஆக நாங்கள் பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து ஜெனரேஷன் ஜி அல்ல Z ஜெனரேஷன், மற்றது அல்பா. அது தவிர இந்த தலைமுறைகளை கையாளுகின்ற பாடசாலையில் உள்ள தரப்பினர் Y ஜெனரேஷனாகவோ அல்லது X ஜெனரேஷனாகவோ இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பிள்ளைகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைமுறை வேறு, அவர்களை கையாளுபவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற இருக்கின்ற தலைமுறை வேறு. எனவே இந்த 2 தலைமுறைக்கும் இடையிலான இடைவெளி சரியாக கையாளப்படாத நிலையில்தான் இத்தகைய
முரண்பாடுகள் தோன்றுகின்றன. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த தலைமுறை இடைவெளி சரியாக கையாளப்படாத நிலைதான் தலைமுறை நெருக்கடி என்கிற மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. எனவேதான் இந்த தலைமுறை நெருக்கடி என்பது பெற்றார் பிள்ளைகளுக்கு இடையிலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலும் பெரும் ஒரு மோதலை ஏற்படுத்தி இருப்பதை இப்போது நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த நிலை சரியாக கையாளப்பட வேண்டும் என்பதில் தான் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது.